எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். வரலட்சுமி விரதத்தின் பொழுது உண்ணா நோன்பு இருந்து பெண்கள் கலசம் அமைத்து அம்பாளை அலங்கரித்து வழிபடுவது வழக்கம். இன்றைய தினம் 8/8/2025 அன்று வெள்ளிக்கிழமையில் முறையாக விரதம் இருந்து பெண்கள் அனைவரும் சேர்ந்து விரதத்தை கடைபிடிப்பீர்கள். இத்தகைய நாளில் பெண்கள் மறக்காமல் ஏற்ற வேண்டிய இந்த 3 தீபங்கள் பற்றியும் அதன் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதத்தின் பொழுது கனகதார சோஸ்திரம் படிப்பது ரொம்பவும் முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. மந்திரங்கள் உச்சரிப்பது, புராண கதைகள் படிப்பது போன்ற விஷயங்களை அன்ற நாளில் பெண்கள் அனைவரும் கூடி செய்வதன் மூலம் இறைசக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இயல்பாக பெண்களுக்கு பிறக்கும். மேலும் குடும்பத்தில் இருக்கும் எவ்வளவு கஷ்டங்களும் நீங்கி வறுமை இல்லாத நிலை உண்டாகக்கூடியது இந்த வரலட்சுமி நோன்பு அன்று ஏற்றக்கூடிய உப்பு தீபத்தில் உள்ளது. தீராத கடன் தீர்வதற்கும் கொடுத்த கடன் வசூலாவதற்கும் உப்பு தீபம் ஏற்றுவார்கள். ஒரு பெரிய அகல்விளக்கு நிரம்ப கல்லுப்பை நிரப்பி அதன் மீது சிறிய அகல்விளக்கு 2 எடுத்து ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து பின்பு மேலே உள்ள விளக்கின் மீது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். 2 திரிகளை ஒன்றாக திரித்து அகல் விளக்கில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இதை வைக்கும் பொழுது அடியில் ஏதாவது ஒரு வாழை இலை அல்லது பச்சரிசியை பரப்பி ஏற்றலாம். 2வது, மருதாணி இலை தீபம் ஏற்றி வழிபடலாம். பெண்களின் கைகளில் அழகு சேர்க்கும் இந்த மருதாணி இலை ஆன்மீகத்திலும் பெரும் பங்கு வகிக்கிறது. அதாவது சீதாதேவிக்கு இந்த மருதாணி இலை நிறையவே உதவியதாக புராணங்கள் குறிப்பிடுகிறது. எனவே மருதாணி இலையை ஒரு அகல் விளக்கில் பரப்பி அதன் மீது தீபம் ஏற்றி வழிபடலாம். இதனால் கணவன் மனைவிக்குள் பிரிக்க முடியாத ஒற்றுமை வளரும். 3வதாக, நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒன்றை எடுத்து அதன் உள்ளே இருக்கும் விதைகள் மற்றும் சதை பகுதியை நீக்கிவிட்டு மூடியினுள், அதாவது உள்ளே இருக்கும் அந்த மூடியினுள் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் சுடர்விற்று நின்று மேலே நோக்கி பார்த்தவாறு எரிய வேண்டும். இவ்வாறு 3 தீபங்களையும் ஏற்றி வழிபட்டு வந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும். இழந்த பொருட்கள், இழந்த மானம், பெயர், புகழ், பதவி என்று எல்லாமே திரும்ப கிடைக்கும் அற்புதமான பரிகாரமாக இது அமையும். எனவே தெரியாமல் கீழே யாராவது உப்பை கொட்டிவிட்டாலும் உடனே அதை கவனிக்க வேண்டும். ஒருபோதும் உப்பை தவறவிடக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் மட்டும் அல்லாமல் வெற்றிலை தீபம் ஏற்றுவது அல்லது வேப்பிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மகாலட்சுமி வரலட்சுமி நோன்பு அன்று நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.